எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்வாட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸ்ட்ரைட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். எதோட விட்டுருப்போனா, அதான் எனக்கு வந்து தூக்கம் வந்திருக்காது. அதனால சரி பக்கத்து ரூமுக்காவது போய் தூங்குடி சொல்லிட்டு மீவு தெத்தி விட்டுருப்பா. ஆ ஹலோ. என்ன வேணும் உனக்கு? நீங்க தான் தேவங்கோட தங்கச்சியா? ஆமாம். நீ எதுக்கு என் ரூமுக்கு வந்திருக்க? இல்லை, நீங்கள் கொடுத்த ரூமு ரொம்ப சின்னதாக இருந்தது. தரையும் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. எனக்கு வேறு ஏதாவது படுக்க இடம் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுக்கே என்கிட்ட வந்து கேட்குறேன். உன்னை கூப்பிட்டு வந்தது யார்? அவன்கிட்ட போய் கேளு. கடவுளே, இல்லை, ஒரு ஆம்பளை பையன் ரூமுக்கு ஒரு பொம்பளை பொண்ணு நான் நடுராத்திரியில் போனால் என்னை என்ன நினைப்பாங்க? கடவுளே அப்படின்னுட்டு இப்போ அவள் ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கிறா. அதை டக்குன்னு மூடி வைக்கிறா. அப்படி என்ன படிக்கிறீங்க? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? ஷோ அப்படின்ட்டு அப்படின்ட்டு ஏதோ ஒரு பாயை தூக்கி போடுது. இது நான் அங்கேயே போட்டு படுத்துருப்பேனேடி. சரி தூக்கம் வேறு வருது, படுத்துருவோம் அப்படின்ட்டு அந்த பாயை விரிச்சு படுத்துடுறீங்க. படுத்துட்டு அப்படி தூங்குவீங்க, இப்படி தூங்குவீங்க, புரண்டு உருண்டு தூங்கிட்டு இருக்கிறீங்க. சுத்தமாக தூக்கம் வரா மாதிரியே தெரியல. இது என்ன தரையா வேற ஏதாவதாடா இது? ஐயோ முது வலிக்குதே. அவ தானே தேயாங்க தங்கச்சி தானே, என்ன பண்ண போறா? சரி எழுந்துப்போம் அப்படின்னு எழுந்து பார்க்குறீங்க. பார்த்தா அவள் தூங்கிட்டேக்கிறா. என்ன அதுக்குள்ளே பக்கி தூங்கிடுச்சு? பெட்டில் தூங்கினா தூக்கம் தானே வரும் அப்படின்னு நீங்கள் அப்படியே சரி இவன்னா தான் வச்சுருக்கா அப்படின்ட்டு ரூமை சுற்றி முற்றி பார்க்குறீங்க. என்னென்னவோ பொருள் இருக்குது. இது என்னடா செத்த இல்லையா? ஜெய் அப்படின்ட்டு ஒரு டப்பாவில் ஏதோ இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது, மூடி வச்சிடுறீங்க. அப்படி என்ன புக்கு பிடிச்சா இவ ஓவராக சீன் காட்டினா அப்படின்னு இப்போ அந்த புக்கை திறந்து பார்க்குறீங்க. அந்த புக்கை திறந்து பார்த்தா ஏதோ ஒரு மித்திக்கல் கதை மாதிரி இருக்குது, பழைய கதை மாதிரி, கதை புக்கு மாதிரி இருக்குது. அப்படி என்னடா கதை இது, இவ்வளோ பெரிய புக்கு அப்படின்ட்டு அவள் விட்ட பேஜில் தான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அது படிக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஒன்றும் புரியல. அது கொஞ்சம் அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஐயோ என்னதான் இவளுக்கு புரியுது அப்படின்ட்டு நீங்கள் திருப்பி திருப்பி பார்க்க சொல்லோ, நீங்கள் வச்சிருந்த அந்த ஸ்வாடோடைய பிக்சர் இருக்கு அதில். இது தானே நம்மக்கிட்ட இருந்தது. ஒருவேளை இது கட்டுக்கதை இல்லை உண்மை கதையோ? சரி இது எப்படி இதுங்க கதை தப்பிக்கிறது அப்படின்ட்டு பேப்பரை திருப்பி திருப்பி பார்க்குறீங்க. திருப்பி பார்த்தா இப்போ அது என்னன்னு போட்டிருக்குன்னா, இந்த ஸ்வாடு வந்து ஒரு ரத்தம், ஒரு இன வகையை சார்ந்தவங்களுடைய ரத்தம் தான் வந்து அது டைம் ட்ராவல் பண்ண யூஸ் ஆகும். அதனால தான் ஒய்என் டைம் ட்ராவல் ஆனதும் இல்லாமல் கூட எல்லாரையும் சேர்த்து டைம் ட்ராவல் பண்ணிட்டா. இப்போ திருப்பி பண்ணுறதுக்கு திருப்பியும் அந்த ஸ்வாடை வச்சு ஏதாவது கட்டை போட்டால் தான் உண்டு. ஐயோ என்னடா நான் திருப்பியும் பிளட் டொனேட் பண்ணணுமா? கத்தரே, இது இப்பயே போய் மீவுக்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்ட்டு இப்போ அந்த புக்கை தூக்கிக்கிட்டு பொறுமையாக போகிறீங்க. ஏய் மீவு, இப்போ நடி ஒன்றும் பிரச்சனை, பெட்லலாம் சேர்த்துக்க மாட்டேன்டி, தள்ளி போய் படுறி என்கிட்ட. ஏய் மீவு, ஏய் ஐயோ சனியே, இவ தூங்காமல் நம்மளையும் தூங்காமல் விட மாட்டுறாளே. என்னடி உனக்கு பிரச்சனை? மீவு நான் உனக்கு கண்டுபிடித்தண்டி, நம்ம இங்கே தப்பிச்சிடலாம். ஏய் என்னது எப்படி? இப்போ தான் இந்த புக்கில் பார்த்தேன். இந்த புக்கில் போட்டிருக்குது, நம்ம வந்து அந்த ஸ்வாடுக்கு திருப்பியும் வந்து நம்ம என்னோடய பிளட்டை வந்து டொனேட் பண்ணால் நம்ம திருப்பியும் டைம் ட்ராவல் ஆகிடலாம். அப்படியாடு? சரி நம்ம அப்புறமா போவோம். ஆமாம், நைட்டில் எங்கே போகிறது, நாளைக்கா போவோம். கொஞ்சம் நவுந்தே படுறி, எனக்கு அவன் ரூமுக்கு போகவே பிடிக்கல. தரையில் படுக்க சொல்கிறாடி என்ன? நானும் அதாண்டி சொல்கிறேன், தரையில் படுறி. நடி நீ பொங்காட்டாடுறி அடி நீ 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 பாதி நைட்டு நீ, மீதி நைட்டு நான், ஓகே? ஐயோ கடவுளே, இவளை ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்குதே. இன்னும் எனக்கு உசுறு தான் இவளுக்கு நான் தானமாக கொடுக்கல.
பா போய் வழி சாணி அப்படின்ட்டு இப்போ புலம்பிக்கினே வந்து மீவு தரையில் பட்டுட்டு ஒயன் பெட்டில் பத்துடுறா. அப்படியே காலையில் ஆகுது. காலையில் கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணிக்காகவே எழுப்பிடுறாங்க. ஒயன் ஒயன் ஐயோ முடியலடா, 2 ஹவர் தான் நான் தூங்குறதே, இதில் வேற வந்து நோண்டிக்கிட்டு. ஐயோ ஒயன், இப்படி பொம்பளை பிள்ளையா இருந்துக்கிட்டு இவ்வளோ நேரம் தூங்கலாமா நீ? எழுந்துருமா. ஐயோ நான் ஆம்பளடி போடி. என்னது? ஐயோ ஐயோ ஆண்டி, அதெல்லாம் இல்லை ஆண்டி, தோ ஏந்துடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் பட்டுன்னு ஏந்துக்கிறீங்க. பட்டுன்னு எழுந்து கீழே இருக்கிற மியூ கையை மெச்சிடுறீங்க. அடி பாவி, உனக்கு காலை வைக்க இடமே கிடைக்கலையாடி சனிய. உச்சுச்சோ, தெரியாமல் மெரிச்சிட்டேன் மியூ. நாய் மெரிச்சதும் இல்லாமல் என்ன பேசுது பாரு, தொடப்பக்கட்ட சாவடி நீ. கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு வெளில நடந்து போகிறீங்க. ஐயோ ஒட்டா கழுத்தில் மெரிச்சிருப்பா போல், ஜஸ்ட்டு மிஸ்ஸுடாடே. இப்போ அப்படியே வெளில போனால் தயவங்க தான் அவன் பாட்டுக்கு கடகடன்னு கிளம்பிட்டு இருக்கிறான். தயவங் சொல்லு வயன். இல்லை, என்ன இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிகிட்ருக்கிறீங்க? அதான் ஒர்க்கு இல்லைல்ல. ஒர்க்கு இல்லை தான், ஆனால் எனக்கு முக்கியமாக ஒரு ஒர்க்கு இருக்குது. அப்படி என்ன ஒர்க்கு? உனக்கு சொல்லியே ஆகணுமான்னு? இல்லை, சும்மா தான் கேட்டேன். சரி, சும்மா தான் போகிறேன். சும்மா ஒரு வேலையா? தான் என்ன வேலைன்னு கிட்ட சொல்கிறானா பாரு. சரி போங்க தேவம். நல்லா வேற இருக்கான் காலையிலேயே பார்க்க. ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு சரி நம்ம வெளிலையாவது போய் வேடிக்கை பார்ப்போன்னு வெளில போய் பார்த்தா இருட்டாக இருக்குது. அடி பாவி, இன்னும் வெளிச்சம் கூட வரல, நீ அதுக்குள்ளே எழுப்பி கொசு வேற கடிக்குது அப்படின்னு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. வியூ கொஞ்சம் சன்ரைஸ் ஆகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இப்போ அப்படியே அவங்களோட தங்கச்சி அப்படியே அந்த சைடு தான் நடந்துட்டுருக்குறா. ஐயோ ஏங்க, என்ன உனக்கு? இல்லை அப்படின்னு அவங்க இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி போகிறான். யாழே சரியில்லையே, ஓவரா எங்கள் அண்ணாவை பிடிச்சி கேட்குற. இல்லைப்பா, சும்மா ஜென்ரல் நாலேஜு, எங்களுக்கு உதவிலாம் பண்ணுறாரே. ஓ அப்படி. ஆனால் நீ தப்பான ஆள் தான். இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லை. அப்படி சொல்லலை. கிட்டவா. உனக்கு எங்கள் அண்ணாவை பிடிக்கும் தானே? அச்சோ அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. ஏய் போய் தானே சொல்கிற? ஆமாம் கொஞ்சமா. சரி விடு, உன்னை நான் எங்கே தப்பு சொல்கிறது? எங்கள் அண்ணாவை யாருக்கு தான் பிடிக்காது? ஆமாங்க, உங்கள் அண்ணனை யாருக்கு தான் பிடிக்காது? இப்படி கேவலமாக வெக்கப்படுறாளே. ஏன்? உனக்கு ஒரு முக்கியமான விஷயம், இது உனக்கு தெரியும் தானே? என்னது? அவனுக்கு ஏற்கனவே காசின்னு ஒரு ஆள் இருக்குதுமா. அதான் தெரியுமே. அப்போ கூட இன்னும் வெக்கமே இல்லாமல். இல்லைப்பா, எனக்கு இன்னும் காசிக்கு இன்னும் அவங்க பிடிக்காத மாரி எனக்கு ஒரு இது, அதனால் எனக்கும் ஒரு சான்ஸ் இருக்கும்னு ஒரு அது. அந்த எந்த இதுவும் இங்கே வேலைக்கு ஆகாதுமா, வேலைக்கே ஆகாது. ஐயோ, ஆனால் ஒன்று மட்டும் உண்மை வயன், எனக்கே அந்த பொண்ணு பிடிக்கல தான். அதான் நானும் சொல்கிறேன், எனக்கும் பிடிக்கல. ஒரே எங்களெல்லாம் எவ்வளோ டார்ச்சர் பண்ணா தெரியுமா? ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், அது என்ன உங்களுக்கு என்ன முறை வரும்? சாரி, அது கூட எனக்கு தெரியல. கேசி வந்து டெய்லியும் உங்களை என்ன டார்ச்சர் பண்ணுவா? அதெல்லாம் என்கிட்ட எதுக்கு சொல்கிற வயன்? நீ வாய முறி, நீ அதெல்லாம் என்கிட்ட சொல்ல தேவையில்ல. ஓஹோ, அப்போனா உனக்கும் கேசியே பிடிக்கல? ஆமாம், என்ன பண்ணுறது? நானும் அவங்கிட்ட சொல்லி பார்த்தேன், எனக்கு அந்த பொண்ணை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு. அவன் என்ன திருந்துறானா பயபக்கி,
மாட்டிக்கிட்டு ஏதோ ஒன்று அனுபவிக்க போகுது. சரி சரி பார்ப்போம் அப்படின்னுட்டு இப்போ நீங்கள் அப்படியே போகிறீங்க உள்ள. இப்போ மியூ உங்களை முறைச்சிட்டு இருக்குது. என்ன முறைப்பு? நம்ம இங்கே தப்பிக்கலான்னு பார்த்துட்ருக்குறோம். வச்சு என் வாயில் நல்லா வருது வயன். சாரிப்பா. கடவுளே வயன், நான் இவ்வளோ நேரமாக யோசிச்சு நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சரி சொல்லி ஒழி. கடவுளே, இந்த பாரு, நம்ம இப்போ இன்னைக்கு தேவங்க வீட்டிலேருந்து கிளம்புறோம். என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எந்த குறை சொல்லுவியோ எனக்கு தெரியாது. நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்வாடு ஜங்கு கூட வீட்டில் தான் இருக்கும். அவன் தான் வச்சுருப்பான். ஏற்கனவே உன்னை பார்த்தா வழியுமா, உன்கிட்ட இருந்தது தானே. அவன் தான் தூக்கி புட்டியில் போட்டு வச்சுருப்பான். கண்டிப்பாக அவன் வீட்டில் தான் இருக்கும். நீ போகிற. அப்போ நீ மீவோ? ஐயோ ஐயன், நானும் வரேன்டி. சரி, நானும் வரேன், நீயும் போகலாம். நீ ஜங்குவுக்கு கரெக்ட் பண்ணுற, நம்ம அப்படியே சாவியை வாங்குற, நான் அப்படியே கதவு தந்து எடுத்துகிட்டு போயிடணும். என்னது? அவனா? அவன்கிட்டலாம் என்னால் இது பண்ண முடியாதுப்பா. என்ன நினைக்கிறேன் நான்? என்னால் தேவங்களுக்கு ரொம்ப லாயலாக இருக்கிற ஆள். என்னை பார்த்தா புக்காளி, அவனுக்கு ஆள் இருக்குடி. அசிங்கமாக பண்ணாதடி வாங்கன்னு. எனக்கு மூஞ்ச பார்த்தனாலே துப்பனம் போல இருக்குடி. நிறுத்திடி. சரி நிறுத்திக்கிறேன். நம்மளுக்கு அங்கே தானே போகணும். என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் பார்த்துட்றேன். அதானம்மா? அதே தான். அப்படியே தயவு செஞ்சு மனசு மாதிரியே ஊசர் எடுக்காத. கண்டிப்பாக மீவோ, நானும் மாதம் வர மாட்டேன். ஓகேப்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. இப்போ ஈவினிங் ஆகிடுது. இப்போது எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. தேவங்களோட தங்கச்சி, தேவங்க, அவங்க அம்மா அப்பான்னு எல்லோரும் உட்காந்துட்ருக்குறாங்க. அங்கிள், சொல்லுமா. நாங்கள் 2 பேரும் இன்னைக்கு கிளம்புறோம். ஏன்? அதான், இன்னும் உங்களுக்கு லீவ் இருக்குது தானே, இங்கே இருக்கலாம்ல. இல்லை, எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, அதனால தான். என்ன 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 வயன் வேலை உனக்கு? நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? ஐயோ, ஹெல்ப் பண்ணல வேற கேட்குறா நீ. அழகாக வேற இருக்கா நீ. இல்லை தேவம், தேவையில்லை. ஓ ஓ ஓகே, ஆனால் எந்த ஹெல்ப் இருந்தாலும் கேளுங்க. பாரு, அவனை பேசிட்டு நீ தவது பண்ண, அவ்வளோதான். நம்ம இன்னைக்கே கிளம்புறோம். சரி, அதான் அங்கிள், நாங்கள் கிளம்புறோம். சரி ஓகேம்மா, கிளம்புங்க, பத்திரமா இருங்க. ஓகே, உங்களை நான் வேணா எடுத்துகிட்டு போய் விடட்டுமா? இல்லை வேணாம் தயம், நாங்களே நடந்து போய்க்கிறோம் அப்படின்ட்டு. உங்களுக்கு மனசே இல்லாமல் நண்டு போயிட்டுருக்கிறீங்க. இப்போ அந்த காடு சைடு தான் அப்படி கதை நண்டு போயிட்டுருக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் ஜங்கு கீடுலாம் வரும். இங்கே பாரு, எனக்கு சுத்தமாக பிடிக்கலச்சி. அங்கே இருந்தாவது அவங்க சைட் அடிச்சுக்கிட்டாச்சும் உட்காந்துட்ருப்பேன். வெக்கமே இல்லாமல் பேசுது பாரு சாணியை. பின்ன எனக்கு பயமாக இருக்குது. வயன், இந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணால் எனக்கே எரிச்சலாக வருது. வயன், இங்கே பக்கத்தில் எங்கே கல்? ரைட்டு, சில் போகலாம். கடவுளே, அப்படின்னு நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிறீங்க. மத்தியானம் கிளம்புனது 3 மணிக்கா கிளம்புனது, அங்கே 7 மணிக்கு தான் போய் சேர்றீங்க. அவ்வளோ நேரம் நடந்திருப்பீங்க. அடியே, கொஞ்சம் தூரம் என்னடி இவ்வளோ தூரம்? அதுவா ஏன், நம்ம கொஞ்சம் ரூட்டு மாதிரி வந்துட்டோம், அதனால தான் கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு. அடுத்தோட பக்காட்ட, நீ தானடி வழியெலாம் தெரியும்னு சொன்ன. தெரியும்தாப்பா, லைட்டாக பேசுகிற தட்டிச்சு. ஐயோ, சரி போய் கதவு தட்டுறி. நான் என் கதவு தட்டணும்? நான் போய் கதவு தட்டினா கதவு மூஞ்சிலே அடிப்பான். நீ போய் கதவு தட்டு. ஐயோ அப்படின்ட்டு. சார், ஐயோ கேப்டன்,
ம் ஜிமின் போய் கதவு தர்றா. அதெல்லாம் போக முடியாது, நீ போய் தர. டேய் நாடா நீ இப்பெல்லாம் பேசினுக்கிற? போதங்குக்கா, நான் தான் இங்கே வேலை பார்த்துனுக்கிறேன்ல, கழட்டுற வேலை பார்க்குறான் அப்படின்ட்டு ஜங்குக்கு தான் வந்து கதவு தந்துருப்பான். அவங்கள பார்த்த உடனே அவ்வளோ ஷாக்கு. வயன் ஜங்குக் என்ன என்ன இந்த 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 நைட்டில் இங்கே வந்திருக்கீங்க? இல்லை, எங்களுக்கு அங்கே இருக்க பிடிக்கல, அதான். ஏன் ஏன் பிடிக்கல? அந்த தேவங்க ஏதாவது பண்ணானா அவனை? அச்சோ, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை, நாங்களே தான் வந்தோம். ஏன் அவன் உங்களுக்கு தங்க இடம் கொடுக்கலையா என்ன? அப்படிலாம் இல்லை, சும்மா நீங்கள் சொன்னீங்களா அன்னைக்கு என்னை வர சொல்லி, அதான் யோசிச்சு பார்த்தேன். ஓ அப்படியா, நீங்கள் மட்டும்தான் வந்தீங்களா? இல்லை இல்லை இல்லை, நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தேன், நீயும் இங்கே வா. இதை எதுக்கு கூப்பிட்டு வந்த? என்னது? ஏய் நோடி இது அதுன்றான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ மியூ. இல்லைங்க, அவளும் என் கூட தானே இருக்கா, அவளையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாமே. ஏதோ ஒன்று வா அப்படின்ட்டு மியூ அச்சு உள்ள தள்ளுறான். அட்ட பாவி, என்னை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி உள்ள தர, அவளை மட்டும் அப்படின்ட்டு மியூ அப்படியே உள்ள நடந்து போகுது. உள்ள இன்டீரியரு சூப்பராக கோஸியாக இருக்குது. அதாவது 2 ஃப்ளோருக்கு இருக்குது, வீடே பெருசாக இருக்குது. கீழே இருக்கிற ஃப்ளோரு ஜங்குக்கு, மேலே இருக்கிறது ஜிம்மிந்து. வாங்க வா அப்படின்னு உள்ளே பார்த்தா உள்ளே நல்லா கார்பெட்டெல்லாம் இருக்குது, சோஃபாலாம் இருக்குது, சூப்பராக இருக்குது. உட்காருங்க உட்காருங்க அப்படின்ட்டு இப்போது ஜங்குக்கு இப்போது கிச்சனுக்கு போயிட்டு டீலாம் எடுத்துகிட்டு வரான். ஐயோ டீலாம் வேணாம், பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப தூரம் வந்திருக்கல்ல. தேங்க்யூ ஜங்குக் அப்படின்ட்டு இப்போ அப்படியே வயனே பார்த்துட்ருக்குறான். இப்போ ஜிமினும் மியூவும் ஒரு மாதிரி ஓரக்கனால 2 பேரையும் பார்த்துட்ருக்குறாங்க. டே ஜங்குக்கு, நாடா உனக்கு இவ்வளோ நேரமாக நான் கேட்டுட்ருந்தேனேப்பா, இவ்வளோ நாளாக நான் கேட்டுட்ருந்தேனே, இவ்வளோ நேரமா காலைல விழாத குறையாக கேட்டுட்ருந்தேனே, இப்போ இருந்து மட்டும் எப்படிப்பா 10 நிமிஷத்தில் வந்தது? அது அது கெஸ்ட்டை நீ ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்டியா ஜிமின்? இப்படி தானே பண்ணுவாங்க. சரி, இந்த புள்ளையும் கெஸ்ட்டு தானே, அங்கேயே நீ எதுவுமே எடுத்துகிட்டு வரல? நான் ஒருத்தருக்கு தான் போட்டேன், உங்களுக்கு வேணால் நீங்களே போய் செஞ்சுக்கோங்க. அதானே 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 சி, ஏதான் நான் சொல்லிட்டு போங்கடா. வயன் வேறு ஏதாவது வேணுமா? நான் உனக்கு நல்ல டின்னராக பண்ணிடுறேன் இன்னைக்கு. ஜங்குக், உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கலாமா? கேளு வயன். இல்லை, நீங்கள் 2 பேரும் மட்டுமா இங்கே இருக்கீங்க? ஒர்க்கு பண்ணுறதுக்குன்னு யாருமே இல்லையா? இருந்தானுங்க, இப்போ இல்லை. ஏன்? வேலை செய்கிறேன்னு வந்துட்டு கண்ட வேலையை பார்த்துட்டு போகிறது. ஓ, அதனால தான் அவனுங்களை அச்ச வேலை தேத்திட்டேன். ஓகே, அப்போ நீங்களே தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறீங்களா? நான் தான் பார்ப்பேன், நான் தான். அட்ட பாவி, பொய் சொல்கிறான் பாரு, எல்லா வேலையும் என்னையே பார்க்க விட்டு நீ இவனை சோத்தில் விஷம் வைக்கிறேன் நான். சரி வயன், நீ உங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்குது, அங்கே போய் ரெஸ்ட் எடுங்க. எங்கே இருக்குது ஜங்குக்? மேலே தான். அது யார் ரூம் அது? ஐயா, என் ரூமில் வந்து பார்த்துக்கோ. ரூம்லலாம் எவன்டா படுப்பான்? ஜங்குக்கா, நீ என்னை வெறுப்பேதப்பா தம்பி. என்னது? சரி, தூங்குற அங்கேயே வந்து. நீ போய் அங்கே போய் தூங்குவாயன். அப்போ எனக்கு எனக்கு நீயா? வேணா எங்கள் ரூம் தரையில் பார்த்துக்கோ. இல்லை வேணா ஜங்குக்,
மீவு என் கூடயே இருப்பா. அப்படியா? ஏதாவது தொல்லை பண்ணனா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக அப்படின்ட்டு இப்போ நீங்கள் அப்படியே 2 பேரும் போய் ரூமில் போய் உட்காந்துட்ருக்கிறீங்க. ரூமு பயங்கர சூப்பராக இருக்குது. எவ்வளோ பெரிய பெட்டு பரவாயன் அப்படின்ட்டு இப்போது மீவு பெட்டில் எகிரி எகிரி குதிச்சிட்ருக்கிறா. ஆமாடி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பெட்டில் உருண்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் எந்திரி. எந்த மீவு? அவன் என்னை பார்த்து என்னெல்லாம் பேசுகிறான், நீ கம்மன்னு இருக்கிற. நீ தானேப்பா சொன்ன அவன்கிட்ட நல்ல இமேஜெல்லாம் க்ரியேட் பண்ணணுன்ட்டு. அதுக்குற இப்படியா? ஆனால் அதெல்லாம் ஓவராக இருக்குதுப்பா ஏன். சே, ஆனால் நானும் கவனிக்கிறேன் ஏன், ஏதோ இது அவன் யோசிக்கிறதோ பண்ணுறதோ கொஞ்சம் எனக்கு இன்னும் சீரியஸாக உன்னை ஏதாவது பண்ணுறானோ. இல்லை மீவு, அப்போல்லாம் இருக்காது. எப்படி கொஞ்ச நாள் அவன் அப்போல்லாம் நினைப்பான். இன்றைக்கி நம்மளுக்கு ஒரே நாள் தான் இருக்குது வயன். இன்னைக்கே இங்கேருந்து கிளம்புறோம். அப்போது யூனா? ஷோ, அதான் அந்த புக்கை படித்து ஒழிஞ்சல, அதுக்குன்னு வேறு ரிச்சுவல்லாம் இருக்குது. அதை பண்ணி ஒழிஞ்சு யூனாவையும் சேர்த்து கூப்பிட்டு போவோம். நான் அதை படித்த வரைக்கும் ஒன்றா வந்தவங்க ஒன்றா தான் போக முடியும், யார் எது பண்ணாலும். ஓ அப்படியா மீவோ? இவளை வச்சுக்கின்னு இங்கே வா அப்படின்ட்டு இப்போ கண்ணாடி முன்னாடி வயனை நிற்க வைக்கிறா. இங்கே பாரு, இப்போ நீ இப்போ நான் நினைக்கிறேன் ஜங்குக்கு வந்து அவன் ரூம்லேயோ எங்கேயோ தான் வேலை பார்த்துட்ருப்பான். நீ இப்போ அவன்கிட்ட போகிற, அவனை நீ கரெக்ட் பண்ணுற, நீ அவன்கிட்ட வந்து சாவியை வாங்கிட்டு வர. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடி. ஷோ, உசுறு போவோம் பரவாயில்லையா? அதுவும் இப்போ வேற அது அது இதுன்னு வேற பேசிகிட்டு இருக்கிறானுங்க. அதில் மாட்டினாலும் அவ்வளோதான். சரி, என்ன பண்ணணும் நான் இப்போது? இங்கே பாரு, இரு, இப்போ நான் தான் ஏன், நீ தான் ஜங்கு. ஐயோ, என்ன மீவோ பண்ணுற? ஏய், சொல்கிறது கேள்றி. நான் தான் இப்போ ஒயன், நீ தான் ஜங்கு. இப்போ பாரு, இப்போ அப்படியே மீவு வந்து ஒயன் கையை பிடிக்கிறா. ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க? தெரியலையே. ஐயோ, ஒர்க்கு பண்ணுறேன்னு சொல்கிறீ. ஒர்க்கு பண்ணுறேன். இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்களே. நான் நினைக்கிறேன் அவனுக்கு இதெல்லாம் சொன்னால் பிடிக்காதோ. பிடிக்கோண்டி, பசங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னால் பிடிக்கோண்டி. தேங்க்யூங்க. அப்படின்ட்டு இப்போ அப்படியே அது பைசப் கிட்ட பிடிக்க சொல்கிறா. என்னடி இங்கெல்லாம் பிடிக்க முடியாது. அப்போ தரமாட்டான். சரி. ஜங்குக்கு நான் வந்து உங்களை பற்றி கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச பொருள்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணுவீங்களாமே, அதெல்லாம் எங்கே வைப்பீங்க? எனக்கு தெரியாதுப்பா. ஐயோ, எனக்கு தெரியும்டி, அவன் ஒரு ரூமில் தாண்டி போட்டு வச்சுருக்கிறான். இப்போ தாண்டி வர வழியில் பார்த்தேன், அந்த ரூமு சாவி தாண்டி அவன்கிட்ட இருக்கும். ஓ, கொஞ்ச நேரமாச்சு ஜங்குக்கு மாரி நடிக்கிறியாடி நீ? ஓகேடி, லாக்இன். ஓ, அது எங்கே வச்சுருக்கீங்க? அதுவா, அங்கே தான். அங்கே தானா? ஓகே. நான் எதுக்கு கேட்குறீங்க? என்ன வையன் நல்லா நடிக்கிற. அடிச்சி, நீ டைலாக்க சொல்கிறீ. சும்மா தான், அவங்களுக்கு எதெல்லாம் இஷ்டம்னு. ஓ, ஓகே. அவன் எது சொன்னாலும் எது பண்ணாலும் எப்படி செஞ்சாலும் நீ மண்டை ஆட்டிட்டு இருக்கிற வயன், எதுக்குமே நோ சொல்லாத. ஓகே, அவன் வேறு ஏதாவது பண்ணானா மூடிக்கிட்டு நில்றி. அவன் அழகாக தாண்டி இருக்கிறான். எனக்கு பயமாக இருக்குடி. ஐயோ, வயன் மரியாதை போடி உம்மால. சரி, நல்லா இருக்கேன் நான் இப்போது. ஐயோ அழகே, நல்லா தாண்டி இருக்கிற, கிளம்புடி. படப்படன்னு வருது மீவு.
ஐயோ! இந்த சனியனை வச்சுக்கிட்டு போயிடுறி மரியாதை போயிடுன்ட்டு செருப்படி வாங்காது. இதோ போகிறேன் அப்படின்ட்டு இப்போ குடுகுடுன்னு கீழே இறங்கி போகிறீங்க. ஜெமீன் வந்து கிச்சனில் என்னோ பண்ணிகிட்டு இருக்கிறான். இவன் இங்கே இருக்கானா? அப்போ ஜங்குக் தனியாக தான் இருப்பான். வயன் யூ கேன் டூ இட், வயன் யூ கேன் டூ இட். நீங்கள் அப்படியே இப்போது இந்த ஜங்குக்கோட ரூமுக்கு போகிறீங்க. உள்ளே பார்த்தா ஃபுல்லாக இந்த லேம்ப் மாதிரி இருக்குது. நல்லா கோல்டு கலரில் சூப்பராக இருக்குது அந்த ரூமே. பயங்கர அந்த கேண்டில் லைட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. எப்பாடே அப்படியே அந்த ரூம் வைபே அப்படியே ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேபிள், அது என்னவோ எழுதிக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் போல். அவன் ரொம்ப ஒரு தின்னான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவனோட மசில்ஸ் எல்லாம் டிஸ்பிளேயில் இருக்குது. இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே. வயன் வேணாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும். கேட்குறோம் வரோம். வயன் நீ என்ன இங்கே பண்ணுற? இல்லை சும்மா இங்கே பார்க்கலான்னு வந்தேன். ஓ அப்படியா, சரி இங்கே வந்து உட்காரு அப்படின்ட்டு இப்போ பக்கத்தில் ஒரு சேரை இழுத்து வைக்கிறான். ஓகே அப்படின்ட்டு உட்கார்றீங்க. உடனே அந்த புக்கெல்லாம் மூடி வச்சிட்றான். இப்போ உங்களே பார்க்குறான் அந்த டேபிளில் கையை வச்சுக்கிட்டு. என்னத்தை பார்க்குறான் அப்படின்னு திரும்பி மென்டல் மாரி பார்க்குறீங்க. ஓ நம்மளை தான் பார்க்குறான். ஜங்குக் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? லெட்டரா? யாருக்கு? என் அம்மா பார்க்க. ஓ அவங்களாம் எங்கே இருக்காங்க? அவங்க தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போயிருந்தாங்க, எங்கள் பக்கத்து நாட்டுக்கு போகிற விஷயமா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த லெட்டர் அவங்கக்கிட்ட போதா இல்லையாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு எழுதி இந்த மாதிரி அமிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓ அப்படியா? அப்போ நீங்களாம் எப்படி நீங்கள் இந்த மாதிரிலாம் ஆனீங்க? எங்கள் அம்மா அப்பா அப்பத்துலேருந்தே இந்த கிங்டமுக்கு வந்து வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. நான் சின்ன வயசுலேருந்தே இங்கே வேலை செஞ்சிட்ருக்கிறேன் இந்த கிங்டமுக்கோசம். ஓ அதனால தான் நீங்கள் சீஃபாக இருக்கீங்களா? ஆமாம். நானும் நிறைய சோல்ஜர்ஸ் என்ன மாதிரி நிறைய பேருக்கு சொல்லி தருவேன். ஓ சூப்பருங்க. ஆனால் என்னாச்சு? நான் ஆசைப்பட்டதெல்லாம் எனக்கு இப்போ இருக்குதான் வயன். ஆனால் எனக்கு ரொம்ப எம்டியாக இருக்கும். என்ன? ஏன்? ஏன்னா எனக்குன்னு அப்படி சொல்லிக்க யாருமே இல்லை. எங்கள் அம்மா அப்பா மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களும் இப்போ இல்லை. நான் மட்டும்தான் இருப்பேன் இங்கே. அப்போ ஜிமின் அவன் ஜஸ்ட் என்னோட அசிஸ்டண்ட். அவன் ஜாபில் தான் எனக்கு அசிஸ்டண்ட். ஓ உங்ககிட்ட என்ன சொல்கிறது வயன் அப்படின்ட்டு இப்போ சேரை லைட்டாக தள்ளி கிட்ட வரான். உங்களுக்கு படன்னு அடிக்குது. என்ன அப்படின்ட்டு இப்போ அப்படியே யோசிக்கிற மாதிரி பண்ணுறான். அப்படியே அவனோட தலை வந்து உங்கள் ஷோல்டரில் சாயுது. சொல்லுங்க என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை சாஞ்சிக்கோங்க அப்படின்ட்டு இப்போ அவனோட மண்டையை ஆக்கோட தடவுறீங்க. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஆனால் எனக்கு உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒன்று வயன். என்னது? தெரியல, என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு ஒரு மாதிரியாக பண்ண ஒன்று பார்த்தாலே எனக்கு என்னதாகும்.
சொல்ல முடியாது ஒயன். எனக்கு இந்த மாதிரி ஆனதே இல்லை தெரியுமா? நான் எந்த பொண்ணையும் பார்த்ததே இல்லை தெரியுமா? ஓ அப்படியா அப்படின்ட்டு நீங்கள் இப்போது மியூ சொன்னது உங்கள் மண்டையில் திருப்பி திருப்பி ஓடுது. அப்படிங்களா அப்படின்ட்டு நீங்கள் திருப்பி ஜங்குக்கு அப்படியே கையை சைடாக பிடிக்கிறீங்க, சைடு ஹக்கு மாதிரி. ஜங்குக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுது. அதான் நீ ஆமாம், என்ன மட்டும் இப்படி துருவி துருவி கேட்டுட்ருக்கிறியே, நீ என்ன இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கிற? நான் சும்மா எப்படி இந்த மாதிரி ஆஃபீஸஸ் சீச்சு சோஜஸ் ஐயோ இப்படி இருப்பீங்க அப்படின்னு. ஓ இப்படி தான் இருப்பேன் என்ன. அதுக்கப்புறம் அதுக்கு தூங்கிடும். அதுக்கப்புறம் ஓ எப்போ தூங்குவீங்க? டைம் என்ன? இன்னும் ஒரு 1 ஹவரில் தூங்கிடுவேன். ஓ அப்படியா? அப்படிதான் அப்படின்ட்டு இப்போ அப்படியே உங்களையே பார்க்குறான். உங்களுக்கு படன்னு வருது. என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு இப்போ கிட்ட வரான். ஐயோ இப்போ அப்படியே உங்கள் ஃபேஸும் பயங்கர கிட்ட இருக்குது. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஆனால் நீ இப்படி கிட்ட பார்க்க எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பொறுமையாக கீழே குடிக்கிறீங்க. ஐயோ என்னடா இவன் நீவு சொன்னதை விட பயங்கரமாக இருக்கானே. அப்படியா? தேங்க்யூ. அவனை பிடிக்கும்னு சொல்கிறேன், தேங்க்யூவா சொல்லுவேன்? வேறு என்னடா நான் சொல்கிறது? வேறு என்னங்க நான் சொல்கிறது? சரி விடு, நான் போய் தூங்குறேன், நீ போய் தூங்கு போ. அப்புறம் இந்த ஜிமின் வேற இங்கே வந்துடுவான். ஆமாம்ல, இதோ கிளம்பிடுறேன் அப்படின்னு இப்போ நீங்கள் போயிடுவீங்க மேலே. இப்போ நீயும் உங்களுக்கோசம் அந்த ரூமில் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்குறா. நீங்கள் அப்படி ஷாக்கிங்காகவே போகிறீங்க. ஏன்னாச்சும் என்னடி? ஐயோ அவன் வேற மறுபடி அவன் என்ன ஒயன் ஏதாவது ஆச்சா என்ன? ஏஜி அதெல்லாம் இல்லை. ஆனால் அவன் வேற என்னவோ நினச்சிட்ருக்காண்டி என்னை பற்றி. எனக்கு மட்டும் தேங்க பிடிக்கும்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவன் பண்ணுறதே வேறையாக இருக்கும். தேங்கெல்லாம் உனக்கு கிடைக்க மாட்டான் ஐயன், நீ வேற யோசி. நீ போன வேலை எதிரி. அந்த சாவி எடுத்தியா? இல்லை. ஐயோ இவளை வச்சுக்கிட்டு ஊருக்காக கூட போட முடியாது போலையே. அப்பெல்லாம் பேசாதடி. இன்னும் 1 ஹவரில் தூங்கிடுவானாமா, நம்ம போய் எடுத்துருவோம். அப்படியா? கண்டிப்பாடி, நானே போய் எடுக்கிறேன். அதுதான் என் ஒய்யன் செல்லக்குட்டி வாடி தங்கப்பிள்ள வா அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் 1 ஹவர் அப்படி வெயிட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரூமுக்கு போக சொல்ல அப்படியே போகிறீங்க. உங்கள் வெறுங்கால்ன்றதுனால சுத்தமாக சத்தம் வர மாட்டுது. இப்போ அவன் எழுதிட்டு இருக்க சொல்ல தான் பார்த்துருப்பீங்க, அது ட்ரா மாதிரி இருந்திருக்கும், அதில் ஒரு சாவி இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே பொறுமையாக போயிட்டு திறக்கிறீங்க. இப்போ அந்த ரூமில் ஜங்குக்கு ஷர்ட்லெஸ்ஸாக தூங்கிட்டு இருப்பான். ஜிமின் கொஞ்சம் தள்ளி வேறு பெட்டில் பத்துனுக்கிறான். என்னடா இவன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அந்த ட்ரா திறக்கிற பொசிஷன்லேயே அப்படியே அவன் மூஞ்ச பார்த்துட்ருக்குறீங்க. இப்படி இருக்கிறான் ஒயன். தப்பு. நீ யாரை பார்க்குற? இவனை ஏண்டி பார்க்குற? இந்த சைடு திரும்பு அப்படின்னு நீங்கள் இந்த சைடை திரும்ப பார்க்குறீங்க. உங்கள் கண் அந்த சைடே போயிட்டுருக்குது. ஐயோ கடக்கட்டுன்னு கேட்டுருக்கு, கட்டன்னு கேட்டு அப்படின்ட்டு கடகடன்னு திறந்து இப்போ கேட்டு தெரியும். இது சாவிதானே அப்படின்ட்டு இப்போ அப்படியே குடுன்னு வெளில ஓடுறீங்க. எங்க பாரு மியூ, அட தங்கக்குட்டி ஒய்யன் இருடி, இன்னைக்கே நம்ம டைம் ட்ராவல் பண்ணுறோம் மச்சாதான் அப்படின்ட்டு இப்போ அப்படியே நீங்கள் அப்படியே சாவி அப்படியே வச்சு வரட்டுன்னு இது பண்ணுறீங்க. அதை லாக்கு ஓப்பன் ஆகிடுது.
இப்போ அங்கே உள்ளே போய் பார்த்தா நிறைய கலெக்ஷன் இருக்குது. என்னென்னவோ சேவ் பண்ணி வச்சிருக்கிறான். நிறைய ஆர்மர் இருக்குது. நிறைய அந்த போருக்கு யூஸ் பண்ணுற அந்த சூட்டு மாதிரி நிறைய இருக்குது. நிறைய ஸ்வாடு கலெக்ஷன் நிறைய இருக்குது. எவ்வளவோ இருக்குது அங்கே. இப்போ அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்குறீங்க. அடியே இவன் வேற மாதிரி ஆளுங்க. ஆமாம், சரி இதில் நம்ம ஸ்வாடை எங்கடி தேடுறது அப்படின்னு பார்க்குறீங்க. ஒரு செவுரு ஃபுல்லாக ஸ்வாடு கலெக்ஷனாக இருக்குது. ஐயையோ, இது வேறயா அப்படின்னு நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது இல்லை, இது இல்லை, ஐயோ இதுவும் இல்லை, ஐயோ இதுவும் இல்லை. அப்பா இவ்வளோ கணக்குது. இது எப்பட்றான் தூக்குறானோ, அவ்வளோதான் ஜஸ்ட்டு மிஸ்டு கால் ஆகிடுவோம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த ஸ்வாட் எங்கன்ட்டு பார்த்தா அந்த கலெக்ஷன் இதுக்கிட்ட இல்லவே இல்லை. அடங்கு என்னடா இது, ஐயோ அப்படின்ட்டு அங்கேயும் இங்கேயும் மாங்க தேடிட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படியே உங்கள் கண்ணில் ஒரு பெயிண்டிங் மாட்டுது. அதில் அந்த பொண்ணு வந்து திரும்பி இருக்கிறா. அந்த ஃபேஸ்லாம் தெரியல. ஏய் இங்கே பாரு, என்னாடி இது, ஐயோ முதல்ல அந்த ஸ்வாடை தேடிடி, ஏன்டி இப்படியும் உசுரத்துனுக்கிற அப்படின்னு அவள் தேடிக்கிட்டே பேசுகிறான். அந்த பெயிண்டிங்கை பார்க்கல. இல்லைடி இங்கே பாரு, இது ஒரு வேளை அவன் தான் வரைஞ்சிருப்பானோ, அவ்வளோ திறமையா அவனுக்கு அப்படின்னு இப்போ மியூ இப்போ தான் பார்க்குது. நல்லா தாண்டி இருக்குது இது, ஆனால் இந்த ட்ரெஸ்ஸை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே. ஏய் மியூ, இது வந்து நம்ம ட்ரைனிங்லாம் பண்ணுவோமே அதுதானே இது? ஆமாம் அதுதான் இது. ஆனால் நீயா இருக்காது ஒயன். ஏன் அப்படி சொல்கிற? இல்லை ஒயன், இந்த பிக்சர் கொஞ்சம் அழகாக இருக்குதுப்பா, நீயா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மியூ அடிக்கிறீங்க. அப்படின்ட்டு சைட்லேயே போகிறா. சைட்லேயே நடந்துக்கிட்டு லைட்டாக தடிக்கிடுவா. என்ன பண்ணுருவான்னா, அந்த ஒரு ஆர்மர் சூட்டு மாரி பெருசாக நின்றுட்டுருக்கோம், அதே தள்ளி விட்டுருவா. இப்போ அது விழப்போதே நீங்கள் 2 பேரும் பிடிச்சிருவீங்க. நீங்கள் வந்து அந்த தலை சைடு அங்கே பிடிச்சிருவீங்க, மியூ காலை பிடிச்சிரும். அடி என்னடி இது, நீவும் இப்போ நீ பிடிக்கிறியா இல்லை என்கிட்ட செருப்படி வாங்குறியா? என்னடி இது, காலு சைடு வேற குத்துட்ட, நீ மட்டும் ஈஸியாக அந்த சைடு எடுத்துக்கிட்ட, இது வெயிட்டாக இருக்குதுடி. இப்போ மட்டும் நம்ம ஏதாவது சத்தம் போட்டோம், இது வேற எவ்வளோ கணக்குது, கீழே மட்டும் விழுந்துச்சு. வர்ற சத்தத்தில் நம்ம 2 பேரும் போட்டுருவான் அவன். நான் கீழே போட போகிறேன்டி, வேணாமே போடாதடி, இரு நான் பொறுமையாக வைக்கிறேன் அப்படின்ட்டு எப்படியோ அதை பொறுமையாக வச்சிட்றீங்க கீழே. ஐயோ பகனாய்ச்சி வாயன், எனக்கு புறம்போக்கு. இங்கே கீழே எங்கேயாவது விழ வேண்டியது தானே, கரெக்டாக அங்கே போய் முட்டுறேன். அங்கே பார்க்கல. சரி வேறுங்க சுற்றி அப்படின்ட்டு நீங்கள் சுற்றி முற்றி பார்க்க சொல்ல உங்கள் ஸ்வாட் இருக்குது, அது மட்டும் தனியாக இருக்குது. ஒரு அதுக்குன்னு ஒரு இது கவரு அதுன்னு போட்டு தனியாக இருக்குது, ஹைட்டில் வேறு இருக்குதா. என்னடி இதை மட்டும் தூக்கி இவ்வளோ ஹைட்டில் வச்சுக்கிறான்? அதான் மியூ எனக்கும் தெரியல, இரு நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு மேலே போய் எடுக்கிறீங்க. எடுத்து இப்போ கீழே எடுத்துன்னு வந்து வச்சாச்சு. அப்புறம் ஏன் ஆரம்பி, என்ன நான் என்னடி பண்ணுறது? என்னப்பா ஆரம்பி, நான் திரும்பிக்கிறேன். எனக்கு பயமாக இருக்குதே. வயன் இங்கே பாரு, இவனா கையை அறுத்துக்கும். இன்னது கையா? சரி சரி காலை அறுத்துக்கோ. காலா? சரி வாயை அறுத்துக்கோடி முதல்ல. என்னடி, கை காட்டு வயன், கை காட்டு. அசிங்கமாக பண்ணாத வயன், தப்பிக்கணும் வயன். சரி அப்படின்ட்டு இப்போ கையை அப்படியே கட்டாயிடுது. இப்போ அந்த பிளட்டு அந்த ஸ்வாட்டில் பட்ட உடனே டக்குன்னு நீங்கள் காணாமல் போயிடுறீங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் ஃப்ரேமை தள்ளலாம், அப்படியே அந்த பெயிண்டிங்க்கு ஜூம் இன் பண்ணலாம். அந்த பெயிண்டிங் ஆக்சுவலாக ஒயனோட பெயிண்டிங் தான். அதை உத்து பார்த்தா தான் தெரியும். ஒயனோட கையில் வந்து ஒரு ஸ்கார் மாரி வரைஞ்சிருப்பான். அது எப்போ இருக்கும்னா ட்ரெயினிங்கில் ஒயன் கிளம்ஸியாக இருக்க சொல்ல அப்போ அது அடிபட்டுட்ருக்கோம். அது அந்த பெயிண்டிங்கில் இருக்குது. ஆனால் ஒயனுக்கு இதுதான் அந்த பெயிண்டிங்னு ஒழுங்காக தெரியல. அது தெரியாமலே டைம் ட்ராவல் பண்ணியாச்சு இப்போது.
இப்போ நம்ம இதோட இந்த எபிசோடை முடிச்சுப்போம். வாட்டி நான் வந்து 40 மினிட்ஸ் வீடியோ போடுறேன்டா. வாட்டி சரி, ஓகே, ரைட்டு, கரெக்டா? Bye guys, I love you all.